அன்பு நேயர்களுக்கு வணக்கம். பாட்டை பற்றி இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம திரைப்பாடல்களில் இலக்கிய செல்வாக்கு பெற்ற பாடல்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு திரைப்படத்தின் வெற்றிக்கு அதில் இடம்பெற்றிருக்கின்ற பாடல்களும் முக்கிய காரணமாக அமைகிறது. 1980-90 வரை இப்படியாக இருந்த திரைப்படத்தின் போக்கு இன்னைக்கு ரொம்பவே மாறி போயிடுச்சுன்னே சொல்லலாம். இப்பெல்லாம் அத்தி பூத்த மாதிரி 1000 பாடல்களுக்கு ஒரு பாடல் மட்டும்தான் சூப்பர் ஹிட் பாட்டா இருக்கிறது. மக்கள் மனதில் நிலை பெற்றிருக்கின்ற தன்மையை உடைய பாடல்கள் ஒரு சில பாடல்கள் தான் இப்போதைக்கு வெளிவருகின்றன. ஓல்ட் இஸ் கோல்ட் படங்களின் வெற்றிக்கு கதை, திரைக்கதை பங்கு எவ்வளவோ அதே அளவு பாடல்களின் பங்கும் அமைந்திருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அன்றைய திரைப்பட பாடலாசிரியர்கள் வாழ்க்கை பாடத்தை, சமூகத்தின் நிலையை தங்கள் பாடல்களை எதிரொலித்தார்கள். அவர்களுடைய எழுத்துக்களில் சங்க இலக்கியம், பக்தி இலக்கியம் போன்ற இலக்கியங்களின் செல்வாக்கு அதிகமாக காணப்பட்டது. கவியரசர் கண்ணதாசன் சங்க இலக்கியங்களில் தன் மனதை தோய விட்டவர். அதன் சுவைக்காக படித்து ஆழங்கால் பட்டவர். அதனால் கவியரசரின் பாடல்களில் பல பாடல்களில் இலக்கியங்களில் தாக்கம் அதிகமாக காணப்படும். நாத்திகராக இருந்தபோது ஆத்திகத்தை எதிர்க்க வேண்டும் என்று கருதிய காரணத்திற்காக பக்தி இலக்கியங்களை படிக்க தொடங்கிய கவியரசர் அதன் தமிழ்ச்சுவையில் மயங்கி உள்ளத்தை பறிகொடுத்தார். அதன் பிறகு அவர் எழுதிய பாடல்கள் பல இலக்கிய கருத்துக்கள் எதிரொலித்தன. தன்னை ஆன்மீக நெறியில் ஈடுபடுத்திக் கொண்டவர். பின்னாளில் அர்த்தமுள்ள இந்து மதம் உள்ளிட்ட செறிவான படைப்புகளை தந்தார். சரி, இப்ப நாம நிகழ்ச்சிக்குள்ள போவோம். பட்டினத்தார் பாடல் ஒன்றையும் அதனுடைய பொருளையும் இப்ப நம்ம பார்க்கலாம். முதல்ல பொருளை பார்க்கலாம். திரு இருப்பையூரில் எழுந்தருளி இருக்கின்ற சிவபெருமானே, என்னை பலமுறை பல ஜென்மங்களில் பெற்று அன்னையர்கள் தேகம் தளர்ந்து போனார்கள். கொடிய வினையுடைய நானும் ஊராக நடந்து கால்கள் ஓய பெற்றேன். என்னை படைத்து பிரம்மனும் கைசலித்து போய்விட்டான். இனி ஒரு தாயின் வயிற்றில் என்னை பிறக்க வைக்காமல் எனக்கு அருள் செய்ய வேண்டும். மாதா உடல் சலித்தால் வல்வினையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானே நாதா. இருப்பையூர் வாழ் சிவனே, இன்னுமோர் அன்னை கருப்பையூர் வாராமல் கா என்று பட்டினத்தார் திரு இருப்பையூர் சிவனிடத்தில் வேண்டிய பாடலின் வரிகளையும் கருத்தையும் கவியரசர் ஒரு திரைப்பட பாடலில் பயன்படுத்தி இருப்பார். அந்த திரைப்பட பாடல் இதுதான். தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா. இந்த பாடல் 1966ஆம் ஆண்டு வெளிவந்த சரஸ்வதி சபதம் என்ற திரைப்படத்தில் கவியரசர் எழுதி KV மகாதேவனின் இசையில் P. சுசிலாம்மாள் பாடிய ஒரு அற்புதமான பாடல். இப்பாடலின் முதல் சரணத்தில் பட்டினத்தார் அடிகளின் வரிகளும் கருத்தும் அப்படியே அமைந்திருப்பதை இப்போது நாம் பார்க்கலாம். என்னை பலமுறை பல ஜென்மங்களில் பெற்று அன்னையர்கள் தேகம் தளர்ந்து போனார்கள். கொடிய வினையுடைய நானும் ஊராக நடந்து கால்கள் ஓய பெற்றேன். என்னை படைத்து பிரம்மனும் கைசலித்து போய்விட்டான். இனி ஒரு தாயின் வயிற்றில் என்னை பிறக்க வைக்காமல் எனக்கு அருள் செய்ய வேண்டும். இரண்டாவது சரணத்தில் ஔவையாரின் பாடலின் பொருளையும் அதன் வரிகளையும் பயன்படுத்தியிருப்பார் கவியரசர். மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தாளாண்மை, தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல், பத்தும் பசிவந்திட பறந்து போம் என்று ஒருவனுக்கு பசி வந்தால் இந்த பத்தும் அவனை விட்டு நீங்கிவிடும். அவற்றை பற்றிய எண்ணமே அவனுக்கு இருக்காது, பசியே மேலோங்கி இருக்கும் என்று கூறும் ஔவையாரின் பாடலையும் கருத்தையும் அந்த கடைசி அடியையும் அப்படியே பயன்படுத்தி இருப்பார் கவியரசர். அதே ஔவையார் கொடியது எது என்று கூறும் பாடலில் இளமையில் வறுமை கொடியது என்று கூறுவதையும் இப்படி சொல்லியிருப்பார். இப்படி முன்னோர் பாடல்களின் கருத்தையும் வரிகளையும் பயன்படுத்துவது காப்பி அடிப்பதா என்றால் இல்லை. முன்னோர் இலக்கியங்களை கற்ற ஒருவன் மற்றவர்களுக்கு பயன்படும் என்ற எண்ணத்தில் பயன்படுத்துவதால் அந்த பாடலின் உண்மைத்தன்மை பலருக்கும் அந்த இலக்கியத்தை படித்துணர்ந்த பயனை தருகிறது என்பதே உண்மை. இந்த உலகில் அனைவருமே பேசுவதும் எழுதுவதும் கூட நமக்கு முன்னே வாழ்ந்தவர்கள் பேசிய எழுதியவற்றின் மிச்சம் மீதிதானே, அவற்றின் எச்சங்கள் தானே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோட கமெண்ட்ல உங்க மனசுல இருக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேறொரு பாட்டை பத்தி பார்க்கலாம். வணக்கம்.